இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? How are you? I'm good. How are you? So hi, நான் ஆயுஷ். இந்த பிரசன்டேஷன் நான் தான் கொடுக்க போறேன். So shall I? Yeah, please. Okay. All right. Sorry for reacting like this. But Mr. Virender, இந்த பிரசன்டேஷனால இன்வெஸ்டர்ஸை நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியாது. You see, they are foreigners. அவங்களுக்குன்னு டேஸ்ட் உண்டு. அவங்க எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கும். அண்ட் ஒவ்வொரு விஷயத்துக்கும் 50 கேள்விகள் கேட்பாங்க. நாம தான் தயாரா இருக்கணும். So, I don't think so. இந்த பிரசன்டேஷன் அந்த லெவலுக்கு வரல. நீங்களே பாருங்க. வேற என்ன பண்ணலாம்னா இத கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணணும். அண்ட் சீக்கிரம். ஏன்னா இப்ப நம்ம கிட்ட டைம் இல்ல. மிஸ்ஸஸ் அஜ்மரா, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. ரிஷி, ப்ளீஸ் சார்ட் இட் அவுட். நீங்க ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. திரும்பி வரும்போது நாங்க புது பிரசன்டேஷன். யா ஷூர். ஆயுஷ், ரிலாக்ஸ். சார்ட் இட் அவுட். சரி பண்ணிடலாம். கம் வாங்க ப்ளீஸ். யா ஷூர். தேங்க் யூ. என்னாச்சு? இல்ல ப்ரோ, வெரி சாரி. ஆனா எதுக்கு இந்த சாரி? இட்ஸ் ஓகே, விடு. பிரசன்டேஷனா சில நேரத்துல இப்படிதான் இருக்கும். நீ உன்னோட பெஸ்ட் கொடுத்தல, அவ்வளவுதான். பட் எனக்கு அது பெஸ்டா தெரியலையே. டென்ஷன் ஆகாத, இட்ஸ் ஓகே. சில நேரங்கள்ல இப்படி ஆகும். ரிஷி ப்ரோ, என்ன பண்ணலாம்? புதுசு எப்ப ரெடி பண்ணுவோம்? எதுக்கு புதுசு? புதுசெல்லாம் எதுவும் வேண்டாம். இதே கொஞ்சம் ரெடி பண்ணலாம், அவ்வளவுதான். நோ, இது ரிஜெக்ட் ஆயிருக்கு. பாயிண்ட் ஆஃப் வியூ சேஞ்ச் ஆயிருக்கு. ஆனா பிரசன்டேஷன் ரிஜெக்ட் ஆகல. கமான், புது ஐடியா யோசிக்கலாம். சரி வா, நான் ப்ரிப்பேர் பண்றேன். கமான் எந்திரி. ஹலோ பால்விந்தர், எப்படி இருக்க? அழகா இருக்கனா? நீ சொன்ன மாதிரி ஆம்பளத்தனத்தை காட்டவா? இது போதும். இதுக்கு மேல நான் எந்த ஆம்பளத்தனத்தையும் பார்க்க விருப்பப்படல. முடிஞ்சுதா? பாத்துட்டியா? பேசிட்டியா? பார்க்க ரசகுல்லா மாதிரி இருக்கா? பணமும் நிறைய இருக்கும்ல. உன் ஃப்ரெண்டு கிட்ட கேளு. ஏய், இப்ப நான் எதுக்கு போனோம்? 25 கிலோமீட்டர் பைக்ல வந்தனே, திரும்பி சும்மா போறதுக்கா? இதுக்கு அதான் சொல்றல, நீ ஆம்பளனே எனக்கு புரிஞ்சிடுச்சு. சோ கிளம்பு முதல்ல. இத பாரு மோனிகா டார்லிங், சோனல் சோனலோ சுண்டலோ, ஆனா உன்னை போன்ல பார்த்ததை விட நேர்ல பார்க்கும்போது இவ்வளவு அழகா இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா செம்மையா இருக்க. சரி, நானும் வந்துட்டேன். என்னோட அழகான முகத்தை பாக்குறதுக்காக தானே கூப்பிட்டேன். இப்ப சொல்லு, ஏதாவது ஐடியா இருக்கா? எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சொல்லு. என் லட்சுமிக்கு நான் வேணாமா, இவளுக்கு நான் வேணாமா? நீ என்ன சொல்றன்னு சொல்ல. என்ன கொடைதா? பல்வீந்தரை யாராவது கடிச்சா அவன் திருப்பி கடிச்சா தாங்க மாட்டாங்க. என்ன பகச்சுக்கிட்டா இப்படிதான் நடக்கும். சரி, என்ன கூப்பிட்டதுக்கு காரணம் என்னன்னு சொல்லு. உன்னோட தகுதியை காட்ட தான் உன்னை கூப்பிட்டேன். நான் கவனிக்க மாட்டேன், ரிஷி கவனிப்பான். அவன் வந்துகிட்டே இருக்கான். எதுக்கு ரிஷியை கூப்பிட்டீங்க? ரிஷி எதுக்கு இங்க வரா? ஒன்னா சேர்த்து வைக்க போறீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணு. வந்த உடனே அவன் கிட்டே கேட்டுக்கோ. கிழிஞ்ச பேண்ட் போடும் போதே நினைச்சேன், இவளுக்கு என்ன புத்தி கிட்ட கெட்டு போச்சா என்ன? ரிஷி எதுக்கு கூப்பிட்டுருக்கா? இப்ப எதுக்கு ரிஷியை கூப்பிட்ட? நீ என்ன மாட்டி விட கூப்பிட்டீங்களா? எதுக்கு நான் அவகிட்ட கேளு. நீ ரிஷிக்காக வெயிட் பண்ண போறியா? நான் கிளம்புறேன். மேடம், ஒரு நிமிஷம் நில்லு. இங்க இருந்தா எனக்கு தான் டேஞ்சர். உனக்கு என்ன பைத்தியமா? நீ ஏன் ரிஷியை கூப்பிட்டுருக்க? உனக்கு என்ன வேணும்? எனக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொன்னேன். இப்ப இவனை கூப்பிடுற. இவனை ரிஷி கிட்ட மாட்டி விட்டுட்டு என்னையும் மாட்டி விட போறியா? நீ என்ன நினைக்கிற? வாட்? இல்ல ரிஷி ப்ரோ, என்னால முடியல. நான் என்ன பண்றது? என் மைண்ட் அப்படியே blank ஆகுது. என்னன்னு தெரியல. ஆயுஷ், உனக்கு என்னடா ஆச்சு? அண்ட் உன்னோட கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு என்ன ஆச்சு? இப்பதான் நிஜமா எனக்கும் உன் மேல கோவம் வருது. கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணு, எஃபர்ட்ஸ் போடு, எல்லாம் சரியாயிடும். வே அவுட் கிடைக்கும், உன்னால பண்ண முடியும். இல்ல ரிஷி ப்ரோ, என்னால முடியல. நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன், ஆனா என்னால முடியல. நான் எப்படி பண்றது? எனக்கு ஒரு ஹிண்ட் கொடுங்களேன். நீங்க என்ன சொன்னீங்க? என் கூட இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதானே சொன்னீங்க. அப்ப எனக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுங்க. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் அதை பண்றேன். ஆயுஷ், நீ கத்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கும் புரியுது. சரி, ஓகே, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். அண்ட் பிரசன்டேஷன் எப்படி பண்ணணும்னு நான் உனக்கு காட்டுறேன் பாரு. அதுக்கப்புறம் பாரு, பிரசன்டேஷன்ல தம் இல்லன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எஸ், ஓகே ஓகே, கூல். எப்பவும் ஆரம்பிக்கும் போது அவ்வளவுதான். ஓ ரிஷி ப்ரோ, ஹவ்? எப்படி இது? நீங்க எப்படி பண்றீங்க? என் மூலம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணவே இல்லையே. ஒரு நிமிஷத்துல இது பண்ணிட்டீங்க. எனக்கும் கொஞ்சம் கத்து கொடுங்களேன். தேங்க்யூ. ஆனா தப்ப நீ ரிப்பீட் பண்ணாத. அண்ட் ஏதோ தப்பா வந்தாலும்
அதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகாத, ஏன்னா இது வேலை, இது மேஜிக் கிடையாது. உழைச்சா சரி பண்ணலாம். நீங்க வேணா பாருங்க, நான் ஒரு நாள் சூப்பரா பிரசன்டேஷன் பண்ணுவேன், எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட் ஆக்குவேன், அப்புறம் நானும் உங்களை மாதிரி ஆவேன். கண்டிப்பா முடியாது. முடியாதா? ஏன், நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தா அது உங்களுக்கு பிடிக்காதா? நீ என்ன மாதிரி இருக்க கூடாது, என்னை விட இன்னும் நல்லா பெட்டரா வரணும். ஓ, அந்த மாதிரி பிரமாதம். உங்களை தாண்டி வர முடியாது, ஏன்னா நீங்க ரிஷி ப்ரோ. போதும்டா. வேற லெவல்ல. ரிஷி வேலை முடிஞ்சது. ஆ வெரி குட். 1 செகண்ட். என்ன வேலை முடிஞ்சது? இப்பெல்லாம் சில பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு வரும்போதே 2 பிரிச்சிடுறாங்க, குடும்ப பேரையே கெடுத்துடுறாங்க. அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் சரியான பாடம் கத்து கொடுக்கணும்ல. சில மாமனார் மாமியாரும் அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மருமக தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்வா. ஆனா எல்லார்கிட்டயும் அவ திட்டு வாங்கிக்கிட்டு இருப்பா, எல்லா வித கஷ்டங்களையும் அவ அனுபவிச்சுக்கிட்டு இருப்பா. இந்த மாதிரியான மாமனாரும் மாமியாரும் பாடத்தை கத்துக்கணும் இல்லையா? எக்ஸாக்ட்லி பாட்டி. அம்மா அப்பாக்கு இந்த மாதிரி பாடம் எடுத்தே ஆகணும். பாவம் மருமக தனியா இருப்பாங்க, புது வீடு, புது மெம்பர்ஸ், எல்லாமே புதுசு இல்ல ப்ரோ? எக்ஸாக்ட்லி. அண்ட் ஐ திங்க் அந்த மாதிரி இடத்துல பொண்ணோட ஹஸ்பண்ட் தான் சரியான பொசிஷன்ல இருக்கணும். பையன் எப்பவுமே வைஃப்க்கு சப்போர்ட்டா நின்னா அப்ப பொண்ணு எப்பவும் பயப்பட மாட்டா. அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஸ்ட்ராங் ஆயிடும், அப்புறம் நம்பிக்கையும் வளரும். எவென்ச்சுவலி எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆயிடும். ரிஷி ப்ரோ, அன்பு ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் ஆஃப் கோர்ஸ். ஏன்னா அவங்க 2 பேரும் தான் மீதி வாழ்க்கையை வாழ்ந்தாகணும். அவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சுட்டா ஐ எம் ஷூர் அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு பிரச்சனையா இருக்காது. இல்லையா நீலம்? இல்ல கரிஷ்மா? சரியா சொன்ன, சூப்பர்ப்பா. லிட் மீன்ஸ் லக்ஷ்மி என்ன சொன்னாலோ அது சத்தியம். ஆஃப் கோர்ஸ் மை அண்ணி இஸ் ஆல்வேஸ் ரைட். இல்லையா அண்ணி? அத நான் பாக்குறேனே, புரிஞ்சுக்கவும் செய்யறேன். ஆன்ட்டி உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ் லக்ஷ்மி? சர்ப்ரைஸ வெளியில சொல்லிட்டா அது எப்படி சர்ப்ரைஸா இருக்கும்? வந்தாச்சு உங்களோட சர்ப்ரைஸ். இது வர யார் அவங்க? இதுக்கு முன்னால நானும் பார்த்ததில்ல. நானும் இவங்கள பார்த்ததே இல்லை. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? மாமி, ஆல் தேங்க்ஸ் டு ரிஷி அண்ட் லக்ஷ்மி. இவங்க 2 பேரும் தான் இன்வைட் பண்ணாங்க.